ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. எப்போ சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து நமக்குன்னு ஒரு ரொட்டீனே கிடையாது. நம்ம நினச்ச நேரம் சாப்பிட்றது, ஒரு நைட்டு தூங்குறதுலாம் 12 o'clock ஆயிடுது, காலையில் எந்திக்கிறது லேட்டாக எந்திக்கிறது அப்படின்னு ஒரு ரொட்டீனே இல்லாமல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் எப்போவுமே நாங்கள் குவைட்டில் இருந்தோம் அப்படின்னாலே ஒரு ரொட்டீனில் தான் இருப்போம். ஊரில் இருந்தோன்னா இதே மாதிரி இந்தியாவில் இருக்கும்போது ரிலாக்ஸ்டாக இருப்போம். பட் எப்போ நம்ம குவைட்டுக்கு வந்தாலுமே ஒரு மாதிரி அதுவும் பயங்கர பிஸியான ரொட்டீனு. அந்த ரொட்டீனே இல்லாமல் இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி வெளியே கிளம்ப கூட இஷ்டமே இல்லை. வெளியவும் போக வேண்டாம், வீட்லேயே பிள்ளைங்க கூட அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்தாலே நல்லா இருக்குது. பட் இப்போ நமக்கு ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டியது இருக்குது. நம்மளோட சிம் கார்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு காலிங் எதுவுமே போக மாட்டேங்குது. ஸோ சிம் கார்டை சேஞ்ச் பண்ணலாம் அல்லது அதே சிம் நம்பரில் வேறு சிம் எடுக்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் இப்போ கடைக்கு கிளம்பி வந்திருக்கோம். எப்போ அப்படின்னா நைட்டு 9:30க்கு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இப்போ கடைலாம் திறந்துருக்குமானே தெரியல. பட் ஒரு ஈவினிங்க்கு மேலேருந்து தான் சிம் ஒர்க் ஆகாமல் போச்சுது. பட் சிம் இல்லாமல் நம்ம சர்வே பண்ண முடியாது. அந்த சிம் வச்சு தான் ஏதாவது எமர்ஜென்சினா யாருக்குனாலும் கால் பண்ண முடியும். ஸோ நம்ம கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். மங்காஃபில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மங்காஃபில் கிராண்ட் ஹைப்பரில் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு சிம் கார்டு சின்ன நம்ம ஊரில் சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்களா, அதே மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கான்னு பார்த்துட்டு, அங்கே இல்லைன்னா ஃபாஹில் போடணுன்னா, அப்புறம் இந்த வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கு கம்மிங் வீக்குக்கு வெஜிடபிளே இல்லை. ஸோ அதுவும் பார்க்கணும். கிராண்ட் ஹைப்பரில் அந்த சிம் கார்டு ஸ்டால் இருந்ததுன்னா அங்கேயே வாங்கிட்டு அப்படியே வெஜிடபிள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்மளோட பிளானு. ஸோ நம்ம கீழே போய் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, அங்கே ஸ்டால் இருந்தது. ஸோ அவங்க கால் பண்ணோன்னே நானே கீழே போயிட்டேன். அப்படியே நம்ம சிம் கார்டும் வாங்கிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் பர்ச்சேஸையுமே முடிச்சாச்சு. அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். என்னென்ன வேணும், கேரட்டு, குக்கும்பர், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேணும்னு ஈஸியாக எடுத்துகிட்டு அப்படியே பில் போடுற கேப்பில் இங்கே உள்ள செப்பல் செக்ஷன் நான் பார்க்க வந்துட்டேன். இங்கே என்னமோ கிராண்ட் ஹைப்பரில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். எப்போவும் யூனிக்காக இல்லாமல் கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா கலர்ஸ்லேயுமே ஓரளவு கிடைக்கும். அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அடிக்கடி மாற்றிட்டே இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை நல்லா பார்த்துட்டே இருந்தேன். எல்லா கலர்லேயுமே வச்சுருக்கீங்கடா, அப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி போட்டுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஷூஸும் இருந்தது. நமக்கு ஷூஸ் எதுக்கு தேவையில்லை, நமக்கு இந்த செப்பல் பார்த்தாலே நல்லா அழகாக இருந்தது பார்க்க. இன்னுமே இந்த நல்ல பாயிண்டட் ஹீல்ஸ்லாம் நான் வாங்கி போட்டதே இல்லை. பட் நிறைய பேர் பாயிண்டட் ஹீல்ஸ்லேயுமே நல்லா நடக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் மொத்தமாக உள்ள ஹீல்ஸ் நல்லா ஹைட்டாக போடுவேன். பட் பாயிண்டெல்லாம் வாங்குறதில்ல. அப்புறமா நம்ம பில் போட்டுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஹைவேக்கும் போகணும். ஏன்னா ஹைவேல மஷ்ரூம் வாங்கணும். இங்கே மஷ்ரூம் கிடைக்கல. ஸோ மஷ்ரூம் வாங்கிட்டு வேறு ஏதாவது ஹைவேலையும் ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அங்கேயும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே உள்ள ஹைவேக்கு வந்தாச்சு. அங்கே இப்போ புதுசாக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உள்ளே போய் பார்க்கல. பட் பக்கத்தில் ஏதோ கடை லைட்டிங்லாம் நல்லா புதுசாக இருந்தது. இங்கே பார்த்தா நவாப்பழம், அதுக்கப்புறம் நமக்கு நுங்கு இதெல்லாமே இருந்தது. பட் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பார்த்தாலே ரொம்ப நாள் ஆன மாதிரி உள்ளது இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நுங்கெல்லாம் பார்த்தா நம்மளால் சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப பழசு. மேபி கொஞ்சம் பீஸ் வந்திருக்கும், யாரும் வாங்காமல் வச்சுருப்பாங்களா இருக்கும், அதனால் அப்படியே வச்சுருந்தாங்க. அதில் மஷ்ரூமுமே ஃப்ரண்ட்டில் உள்ளதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. பின்னாடி டேட் இன்றைக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கூடவே பலாப்பழம் வச்சுருக்காங்க, ஆலுவேரா வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன் வெஜிடபிள் இந்தியாவில் ரேராக யூஸ் பண்ணுறது கூட இப்போ இங்கே எல்லாமே கிடைக்குது. ஏன்னா நமக்கு ஆலுவேராலாம் நிறைய பேர் ஹெல்த்தாகவே சாப்பிட்றாங்க மார்னிங்லாம். ஸோ அதனால் ஆலுவேரா இருந்தது. இந்த கடைக்கு வரும்போது ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. 11 o'clock க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ட்ரெஸ்ஸு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா இந்தியன் ட்ரெஸ்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் க்ளோசிங் டைம்னு சொன்னதுனால வேகமாக ஓடி வந்துடுச்சேன். ஹைவேல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முந்திலாம் எப்போவுமே ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தா ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்தது. கேர்ள்ஸுக்கு நல்லாவே இருந்தது. மெயினாக சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேடன்மா சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய ட்ரெஸ் இங்கே வாங்குவோம். வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா நல்லா அது பாட்டிக்கு கடந்து உழைக்கும். அதெல்லாம் இங்கே தான் வாங்கிட்டு போவோம். பட் இப்போ பாப்பாவுக்கு ஒன்றும் வாங்குறதில்ல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஹைவேல ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 8 பார்வை பார்த்துட்டு இருந்தேன். 1 kg டாப்ஸ் எல்லாமே இருந்தது. பட் 1 kg டாப்ஸ் ரொம்ப பத்தலாவாக இருந்தது. கேர்ள் பேபிக்கு நமக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அதில் எல்லா கைண்டுமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்குமே நிறைய நியூ சாரீஸ் வச்சுருக்காங்க. பட்டு சாரி வச்சுருக்காங்க, அந்த ஊனம் சாரி வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம அம்மாமாருக்கெலாம் வாங்கிட்டு போவோம்ல,
ஃபாரின் புடவைன்னு சொல்லுவாங்களா நல்லா அதே மாதிரி உள்ள சாரீலாம் நிறைய ரோல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா சாரீக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ரோல்லேருந்து எடுத்து வெட்டி கொடுப்பாங்க. ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. சுடிதாருக்கெலாம் தைக்கிற மெட்டீரியலுமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து குவைட்டில் நமக்கு லூலு இருக்குல்ல, லூலில் உள்ள லாட்டு அந்த கடையில் உள்ள சுடிதார் செக்ஷன். நாங்கள் என்னடா மங்காஃபில் தானே இருந்தோம் இங்கே வந்துருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஏதோ பைசா எடுக்கணும், எனக்கு ஃபாஹில் வர போகணும் அப்படின்னாங்க. சரி போகிறோம், இந்த கடை பக்கத்தில் தான் இருந்தது. அவங்க நீங்கள் அப்போ ஏடிஎம்க்கு போங்க, நாங்கள் இந்த கடைக்குள்ளே போகிறோம்னு சொல்லி நான் வந்துட்டேன். வந்தோடனே இந்த சாரீ செக்ஷன் தான் இந்த தடவை என் கண்ணில் பட்டுது. இவ்வளோ புது புது மாடல் வச்சுருக்கீங்களா, நானே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடையில் 2-3 திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த கடைக்கு போனது வந்து நம்மளோட பிளான்லேயே கிடையாது. பட் அங்கேயும் போயிட்டு அப்படியே நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம வாங்கியிருக்க சிம் கார்டு, ஃப்ரெண்ட்ஸு சிம் கார்டு. 6 KDக்கு 66 GB கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குவைட்லலாம் வெறும் நம்ம டேப்பில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சிம் கார்டு கொடுப்பாங்க. அதாவது கால் பண்ண முடியாது, ஒன்லி நம்ம நெட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ புதுசாக வர சிம் கார்டு வந்து மினிட்ஸு ப்ளஸ் நம்மளுக்கு வந்து நெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கிடைக்கவே செய்தான். ஸோ இதில் வந்து 500 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 66 GB. ஆஃப்டர் ஒரு 3 மந்த் யூஸுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஏதாவது ஆஃபர்ஸ் மாதிரி கிடைக்கும். பட் புது சிம் கார்டு ரேஞ்ச்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு நினச்சோம். சம்டைம் ஏன்னா நாங்கள் ஜெயின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது சம்டைம் ரேஞ்சே கிடைக்காது, ரொம்ப நெட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் இந்த ஃப்ரெண்டு போட்டதுக்கப்புறம் சும்மா டாப்பு தூக்கரில் போயிட்டுருக்காப்புல, நல்ல ஸ்பீடாக இருக்குது நெட்டு. நீங்களாம் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். லாட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இந்த கொடி கட்டுவாங்களா கருப்பு கயிறு, இது மட்டும் ஹைவேல வாங்கியிருந்தேன் 100 ஃபில்ஸ்ன்னு. நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் வச்சுட்டு நைட்டு டைம் ஆகிட்டு அதனால தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோம்னா மெயினாக இது நட்ஸ் போடுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதே மாதிரி என்கிட்ட டிவைடர் பெருசு உண்டு. பட் பிள்ளைங்கள்லாம் எடுத்து சாப்பிடவே மாட்டேங்காங்க. இதில் போட்டு வச்சா ஹேடன் வந்து பார்க்கும்போது ஹேடனும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இப்போ ஒன்று சின்னதாக வாங்கிட்டு வந்து இதே மாதிரி போட்டு அங்கே வச்சுருக்கேன். அந்த கலரை பார்த்தோன்னே உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்களேன்னு சொல்லி தான் கொஞ்சம் அட்ராக்டிவான கலர்லேயும் வச்சுருக்கேன். மற்ற எல்லாம் க்ரீன் கலரில் தான் வாங்கினேன். வீட்டில் அங்கங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் கிடந்துச்சு கையிலையும் கால்லையும். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூக்கி இதை பார்த்தோன்னே ஓகே இதுக்குள்ளே ஃபிட் ஆகுமான்னு பார்த்தேன். உள்ளே போச்சுது. ஸோ இதை ஒரு செட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்கு மேலே. அதுக்கப்புறம் அங்கங்கே கடந்த ப்ரெஷ்ஷு எல்லாத்தையும் தனித்தனியாக கொஞ்சமாவது ஆர்கனைஸ் பண்ணி இப்போ தான் இவங்களாம் என் கண்ணுக்கே படுறாங்க. வீட்டில் இவ்வளோ நாளாக இவங்க அங்கங்கே கிடந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் தூக்கி ஒவ்வொரு இதை போட்டு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த மணி பிளான்ட் வந்து தண்ணியில் இருக்கும்போது நல்லா வேர் விடுது. பட் நான் மண்ணுக்கு ஒரு மணி பிளான்ட்டை மாற்றினேன். பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர மாட்டேங்குது. ஸோ மண்ணில் வச்சு வளர்க்குறது நல்லதா, மணி பிளான்ட்டை தண்ணியில் வச்சு வளர்க்குறது நல்லதான்னு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்னேக் பிளான்ட் வந்து சூப்பராக வளருது. ஸ்னேக் பிளான்ட்டில் வந்து புதுசாக ஒரு 2 இலை வந்திருக்கு. அதில் ஒன்று நல்லாவே வளர்ந்து போயிட்டுருக்கு. டெய்லி ஸ்னேக் பிளான்ட்டை பார்த்தா மட்டும் செம்ம ஹாப்பி ஆயிரும். பட் மணி பிளான்ட் பின்னாடி இருக்கு பாருங்க, அது ஒரு இலை கூட விடலை. பட் இப்போ அந்த தண்ணியில் இருக்கிறதையும் தூக்கி இந்த பாட்டுக்குள்ளே வைக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஆசைக்குள்ளே தான் வாங்கிட்டு வந்தேன். பட் அது வளரவே இல்லை மண்ணில் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி. இப்படி தான் என்னோடய டேஸ்லாம் போயிட்டுருக்கு. பை பை.